ஓம் கங்கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 16/4/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம். இன்றைய திதி தேய்பிறை திரிதியை திதி. மதியம் 1:37 வரை. பின்பு சதுர்த்தி திதி. இன்று சங்கடகர சதுர்த்தி. இன்று விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து வழிபட நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். இன்றைய நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்ட காலம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை காலம் காலை 10:30 மதியம் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், மீனத்தில் புதன், சுக்கிரன், ராகு, சனி. அன்பர்களே, இந்த 12 ராசிகளுக்கும் சொல்லும் பலன்கள் யாவும் பொது பலன்களாகவே இருக்கும். இது ஒரு சிலருக்கு இந்த சம்பவங்கள் நடந்தேறும், ஒரு சிலருக்கு நடக்காமல் இருக்கும். உங்களது ராசியே பலருக்கும் இருப்பதால் ஒரு சிலருக்கு அவர்கள் நினைத்தது நடக்கும் விதமாகவே இருக்கும், ஒரு சிலருக்கு அவை நடக்காமலும் போகலாம். பிறந்த ஜாதகத்தை கொண்டு கணித்து பார்க்கும்போது அவர்களுடைய திசை புத்திக்கு தகுந்த மாதிரியும் மற்றும் கிரகபலன்கள் அனுசரித்தே அவர்களது வாழ்வில் பலவிதமான இன்னல்களும் நன்மைகளும் நடக்க வாய்ப்புள்ளது. இங்கு சொல்லும் பொது பலன்களுக்கு தகுந்தவாறு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சிலர் அன்பர்கள் நமக்கு மனதிற்கு வருத்தத்தை அளிக்கும் விதமாக சில பதிவுகள் போட்டு விடுவார்கள், தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லுவார்கள். இங்கு சொல்வது அனைத்தும் பொய், அது இது என்று சொல்லும் விட்டு மனதிற்கு வருத்தத்தை தரும் சூழ்நிலையை உருவாக்கி விடுவார்கள். அந்த அன்பர்கள் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், இது அவர்களுக்கானது அல்ல. அவர்களது கிரக பலன்களை அவர்கள்தான் அனுபவிக்க வேண்டும், கர்ம பலன்களையும் அவர்கள்தான் அனுபவிக்க வேண்டும். அதற்கு ஒன்றும் செய்ய முடியாது. இது அவர்களுக்காக சொல்லப்பட்ட பலன் அல்லவே. அதற்காக அவர்கள் கோபித்து கொள்வது சரியல்லவே. அதனால் அன்பர்கள் தயவு செய்து இது பொது பலனாக கருதி இது போன்று ஜோதிடம் சொல்லும் ஆன்மீக பெரியவர்களை அவமதிக்காமல் இருந்தாலே போதுமானது. அவர்களது மன வருத்தம் உங்களுக்கும் சற்று பாதிப்பை தரும். இன்றைய ராசி பலன்களை காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் சற்று தடுமாற்றங்களும் மனக்குழப்பங்களும் வந்து சேரும். தொழிலில் பலவிதமான சிரமங்களை சற்று அதிகமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் உருவாகும். தொழில் விஷயத்தில் சலிப்பும் மன உளைச்சலும் அலுவலகத்திலோ அல்லது தொழில் செய்யும் இடத்திலோ உண்டாகும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல்களும் பணச்செலவுகளும் உண்டாகும். நல்ல செய்திகளும் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்துடன் வெளியூர் பயணங்களால் ஒரு சிலருக்கு நன்மைகளும் உண்டாகும், ஒரு சிலருக்கு பணச்செலவுகளும் உண்டாகும். வீட்டில் பெரியவர்களுக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். சிலருடன் சில பகைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளால் சற்று சிரமங்களும் உண்டாகும். கேஸ் வழக்குகள் சற்று தள்ளி போகும், அதற்குரிய சூழலும் உருவாகும். கடன் சுமைக்காக சற்றே மன அழுத்தம் கொள்வீர்கள். பிறரின் உதவியும் ஒரு சிலருக்கு உண்டாகும். பிள்ளைகளின் விஷயத்தில் சற்றே கவனமாக நடந்து கொள்வது நல்லது. பிள்ளைகள் உங்களது வாக்கை மீறி நடப்பார்கள், அதனால் மனதுயரங்களும் உண்டாகும். மனைவியால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். குடும்பத்தில் உங்களுக்கு சற்று மரியாதையும் குறையும். பணத்தொல்லைகளும் பணச்செலவுகளும் அதிகமாகும். மனைவி வழி சற்றே அனுகூலமான பலன்களும் இருந்தாலும் அவர்களால் கலகங்களும் வராமல் பார்த்து கொள்ளவும். குடும்பம் நிமித்தம் உங்களுக்கு வெளியூர் பயணம் அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் உண்டாகும்.
ஒரு சிலருக்கு பூமி சம்பந்தமான தொடர்பால் மனதிற்கு சற்றே சங்கடங்களும் ஏற்படும். குடும்பத்தாருடன் சற்றே மன வருத்தங்களும் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். பிறரின் சொத்துக்காக உங்களுக்கு வாக்குவாதம் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். சகோதர கலகங்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும். உடல் நலனில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. கோபப்படாமல் இன்று அமைதியாக செல்வது உங்களுக்கு நல்லது. இன்று சங்கடகர சதுர்த்தி என்பதால் சற்றே கோவிலுக்கு சென்று விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்தால் இன்று உங்களுக்கு இந்த சந்திராஷ்டம காலத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் யாவும் தீர்ந்து மனதிற்கு சற்றே ஆறுதல் அளிக்கும் விதமாகவே இருக்கும். தொழிலில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வியாபாரம் மற்றும் தொழில்களில் நீங்கள் எதிர்பார்த்த தனவரவும் உண்டாகும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களுடன் சற்று அனுசரணையாக இருக்கவும். உங்களது மேலதிகாரிகளிடமும் சண்டை சச்சரவுகள் வராமல் பார்த்து கொள்ளவும். இன்று வெளியூர் செல்ல வேண்டி இருந்தால் மட்டும் செல்லவும். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் உங்கள் நண்பர்களுடன் கொள்ள வேண்டாம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு லாபஸ்தானத்தில் உள்ளார். உங்களது ராசியிலேயே குரு உள்ளார். ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சபங்கமாகி இருந்தாலும் உங்களுக்கு அதற்குரிய பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. பூமி லாபமும் உண்டு. பூமி சம்பந்தமான தொடர்புகள் உங்களுக்கு லாபத்தை அதிகமாகவே தரும். தொழில் சம்பந்தமான புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். ஒரு சிலர் வெளிநாட்டில் வேலை செய்துவிட்டு அங்கு செய்ய முடியாமல் போகும் சூழ்நிலைகள் உருவாகி அங்கிருந்து நமது நாட்டிற்கே வந்து புதிய தொழில் தொடங்கலாம் என்ற முடிவுடன் வருவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நண்பர்களின் உதவியுடன் புதிய தொழில் முயற்சியும் கைகூடும். லாபங்களும் அதிகமாகவே இருக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் மற்றும் 3ஆம் இடத்திற்குரிய அதிபதி 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் இரண்டும் பரிவர்த்தனையாகி இருப்பதால் உங்களுக்கு பூமி லாபமும் உண்டு. தொழிலில் ஏற்பட்ட தடுமாற்றங்களும் விலகும். திடீரென்று திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் வருவதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஒரு சிலருக்கு 2வது திருமணம் கைகூடும். அதற்கான பேச்சுவார்த்தைகள் முடிவாகும். ஒரு சிலருக்கு நாட்பட்ட தடைப்பட்ட காரியங்கள் யாவும் இனிதே நடக்கும். ஒரு சிலர் வீடு மனை வாங்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுவார்கள். அதற்கான உதவியும் கிடைக்கும். பூமி சம்பந்தமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் பெரியவர்களால் ஏற்பட்டு விலகும். அண்ணன் தம்பிகளுக்குள் இடையே பூமி சம்பந்தமான தர்க்கங்களும் சொத்து சம்பந்தமான தர்க்கங்களும் வருவதால் உங்களது வார்த்தைகளில் சற்று கவனம் கொள்வது நல்லது. தேவையில்லாத வார்த்தைகளை நீங்கள் கொடுத்துவிட்டு பின்பு குடும்பத்தில் பகை ஏற்பட வாய்ப்புள்ளதால் சற்று கவனமாக அனுசரித்து சென்றால் உங்களுக்கு அந்த சொத்து கிடைக்கும் விதமாக உங்களுக்கு அனைத்தும் லாபகரமாகவே இருக்கும். தொழில் நிமித்தம் செய்யும் பயணங்களாலும் பலவிதமான தொழில் செய்பவர்களாக நீங்கள் இருந்தால் அதற்காக உங்களுக்கு அதிகமான லாபங்களும் உங்களுக்கு வரலாம். ஒரு சிலருக்கு வேலை இல்லாமல் சங்கடப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு வேலை நிமித்தமாக பயணங்களும் உண்டாகும். வேலையும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வீட்டிலேயே முடங்கி கிடப்பார்கள். வீட்டிலேயே தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். பெண்களுக்கு சற்று லாபகரமான தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளும் வந்து சேரும். சிறு சிறு வியாபாரிகளுக்கும் சிறிய தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூலமான பலன்களும் மகிழ்ச்சியும் கிட்டும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு தசமஸ்தானத்தில் உள்ளார். ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு இருந்தாலும் குருவும் உச்சம் பெற்றுள்ளார். குரு இருக்கும் இடத்தின் அதிபதி
தசமஸ்தானத்தில் இருப்பதால் எதிர்பார்த்த தனவரவு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு கடன் சுமை அதிகமாக இருப்பதால் மனதில் சற்றே நிம்மதி குறைவு ஏற்படும். அதற்காக உதவிக்காக பலரிடமும் கேட்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு கல்வி சம்பந்தமாக எடுத்த கடன் சற்று அதிகமாகவே இருப்பதால் அதை எப்படி அடைப்பது, என்ன செய்வது என்று வழி தெரியாமல் சற்று சங்கடம் கொள்ளும் சூழ்நிலையும் உருவாகும். ஒரு சிலருக்கு பூமி சம்பந்தமான வாய்ப்புகளும் உண்டு. ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம், இரண்டும் பரிவர்த்தனை என்பதால் உங்களுக்கு சற்று தடுமாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். கடன் தொல்லைகளும் மனச்சுமைகளும் குடும்பத்தில் சற்று நிம்மதி குறைவும் உங்களுக்கு இருப்பதால் மன தடுமாற்றங்களும் உண்டாகும். உங்களது பேச்சை மதிக்காமல் குடும்பத்தில் சிலர் உங்களை அவமானப்படுத்துவார்கள். அந்த அவமானம் தாங்க முடியாமல் வருத்தங்களும் உங்களுக்கு உண்டாகும். சிலர் வீட்டை விட்டு வெளியில் சென்று வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். வீட்டில் ஒன்றும் வேலையொன்றும் செய்யாமல் இப்படியே இருக்கிறாயே, ஒரு வேலையும் இல்லாமல் சும்மா நாங்கள் எப்படி சாப்பாடு போட முடியும் என்று உங்களது பெற்றவர்களை உங்களை அவமதித்தாலும் அதற்காக நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு செல்லும் சூழ்நிலையும் உருவாகலாம். கணவன் மனைவியிடையே ஒரு சிலருக்கு பணம் சம்பந்தமாக பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். கல்விக்காக எடுத்த கடன் தொகை சுமை அடைப்பதற்காக மறு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஒரு சிலருக்கு இரும்பு சம்பந்தமான வியாபாரத்தில் அதிகமான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எனினும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். பிறரிடம் கடன் வாங்கி திரும்ப கொடுக்கும் சூழ்நிலையும் உருவாகும். நண்பர்களுடன் இணைந்து செய்யும் கூட்டு முயற்சியால் எதிர்பார்த்த லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு மனைவி வழி அனுகூலமான பலன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு தாய் வழி உறவால் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்குவதுடன் அவர்களில் வழி உங்களுக்கு எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். தாய்மாமன் உறவு முறையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பெண்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். திருமண பேச்சு சம்பந்தமாக நீண்ட தூர பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் உண்டாகும். அப்படி செய்யும்போது சற்று பணச்செலவுகளும் உங்களுக்கு வரலாம். எதிர்பார்த்த நண்பரின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் என்று உங்களுக்கு மனமகிழும் செய்தியும் உண்டாகும். கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே செவ்வாய் நீச்சம் பெற்றுள்ளார். உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேதுவின் அபகாரம் உள்ளதால் சகோதரர்களுக்கு சிறு சிறு உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்பட்டு விலகும். அதற்காக உங்களுக்கு பணச்செலவுகள் உண்டாகும். ஆன்மீக சம்பந்தமான தொடர்பால் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைத்துறை சம்பந்தமாக உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். அலங்கார பொருள்கள் விற்பது சம்பந்தமாக அலங்கார பொருள்கள் விற்பது, வாங்குவது மற்றும் அதற்கான தொழிலில் ஈடுபடுவது, இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் என்று உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் உண்டாகும். தனவரவும் அதிகமாகவே இருக்கும். உங்களது அழகில் உங்களுக்கு சற்று கர்வமும் உண்டாகும். அது சம்பந்தமான தொழில் வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். இன்று பணவரவு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பாக்கியஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை. அதனால் இன்று உங்களுக்கு தந்தை வழி அனுகூலமான பலன்களும் வந்து சேரும். பூமி சம்பந்தமாக தந்தையால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் விலகும். கேஸ் வழக்குகளில் இருப்பின் அவை சாதகமான பலனை தரும். நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வீர்கள். வெளிநாடு வெளியூர் தொடர்பால் எதிர்பார்த்த உதவிகளும் புதிய தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். ஒரு சிலருக்கு வேலைக்காக அலைச்சல்களும் சற்று பணச்செலவுகளும் உண்டாகும். ஒரு சிலருக்கு அரசு வேலை வாய்ப்புக்கான செய்தியும் உண்டாகும். திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் எழும். அதற்காக நீங்கள்தான் முயற்சி செய்து முன்னின்று பணங்கள் செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். அதற்கான கடனை பெறுவீர்கள். கடன் உதவியும் கிடைக்கும்.
நண்பர்கள் மூலமாக, உறவினர் மூலமாக உங்களுக்கு அந்த உதவியை பெரும் விதமாகவே இருக்கும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். நீண்ட நாள் ஆசைகளும் கனவுகளும் ஈடேறும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். எதிர்பார்த்த தன உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். கலைத்துறையிலும் சாதிப்பீர்கள். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். அலங்கார பொருள்கள் விற்பது, வாங்குவது மற்றும் அழகு சாதனங்கள், வாசனை திரவியங்கள், நீர் சம்பந்தமான பொருள்கள், உணவு சம்பந்தமான பொருள்களால் அதிகமான லாபத்தை பெறுவீர்கள். விவசாய விளைபொருள்களால் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு அதிகமாகவே கிட்டும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். உங்கள் மேலதிகாரிகளிடம் இன்று நீங்கள் சிறு சிறு கலகங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். நீங்கள் எதை செய்தாலும் அவர்கள் குற்றம் கண்டுபிடிப்பதால் என்று உங்களுக்கு மன உளைச்சலும் சற்று அதிகமாகவே இருக்கும். கோபங்களும் அதிகமாகவே வரலாம். திடீர் தலைவலி, வயிற்று உபாதைகள் இருப்பதால் கவனமாக இருக்கவும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய், விரயஸ்தானாதிபதி ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சற்று செலவுகளும் அதிகமாகும். நினைத்த காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாகவே இருக்கும். தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. வீட்டில் மனைவிக்கோ அல்லது தாயாருக்கோ சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். உடல் ரீதியாக அதற்காக மருத்துவ உதவியும் உங்களுக்கு தேவைப்படும். நினைத்த காரியங்கள் யாவும் இன்று எளிதாக முடிப்பீர்கள். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் இன்று சரியாக செய்து முடிப்பீர்கள். வேலை விஷயமாக இன்று உங்களுக்கு சில கெடுபிடிகள் இருக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று ஆறுதல் அளிக்கும். திடீரென்று வியாபாரத்தில் தனவரவு அதிகமாகவே இருக்கும். சிறு சிறு வியாபாரிகளுக்கும் இன்று லாபத்தில் இன்று விற்பனை அதிகமாகவே இருப்பதால் லாபங்களும் அதிகமாகவே உங்களை வந்து சேரும். ஒரு சிலருக்கு கடன் தொல்லை நிவர்த்தியாகும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். ஒரு சிலருக்கு திடீரென்று அதிர்ஷ்டங்களும் அது சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சியில் வெற்றியும் உண்டாகும். தனவரவு நீங்கள் எதிர்பார்த்ததை விட இன்று நன்றாகவே இருக்கும். வேலை விஷயமாக வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் இன்று சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைப்பதால் இன்று சற்று ஆறுதல் கிடைக்கும் விதமாகவே இருக்கும். இடமாற்றம் சம்பந்தமாக சற்று மனதிற்கு பிரச்சனைகள் ஏற்படும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம், நினைத்த இடத்திற்கு மாறுதல் வாங்குவது சம்பந்தமாக சற்று அலைச்சல்களும் அதற்கான செலவுகளும் சற்று அதிகமாகும். எனினும் எதிர்பார்த்தது கிடைப்பதற்கு சற்று தாமதப்படும். வண்டி வாகன சம்பந்தமாக இருந்து வந்த குழப்பங்கள், கேஸ் வழக்குகள் யாவும் நிவர்த்தியாகும். நீங்கள் எதுவும் செய்யாமலேயே உங்களுக்கு கெட்ட பெயர் சம்பாதிப்பதற்கான சூழ்நிலையும் உருவாகும். தப்பே செய்திருக்க மாட்டீர்கள். உங்களது கூட உள்ளவர்கள் யாராவது ஏதாவது செய்துவிட்டு அதற்கான பழி உங்கள் மேல் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். அதில் சற்று கவனமாக இருக்கவும். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று பணவரவு அதிகமாகவே இருக்கும். வாகன உதிரி பாகங்கள் விற்பது, வாங்குவது இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கும் வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் இன்று மனதிற்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக தனவரவு நன்றாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே பண சம்பந்தமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். எனினும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே ஞானகாரகன் உள்ளார். உங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். திடீரென்று வாகன சம்பந்தமாக பழுதுகள் உங்களது சகோதரர் வழி வரலாம். உங்களது வாகனத்தை சகோதரர்கள் எடுத்துக்கொண்டு சென்று அதற்கு ஏதாவது பிரச்சனைகள் செய்துவிட்டு அதற்கான விரைய செலவுகளும் உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். அதில் சற்று கவனம் தேவை. அல்லது நீங்கள் எடுத்து செல்லும் வாகனத்திற்கே சிறு சிறு பழுதுகளும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு.
ஒரு சிலருக்கு இரும்பு சம்பந்தமான தொழிலில் அதிகமான லாபம் கிடைக்கும். ஒரு சிலர் புதிதாக தொழில் செய்ய யோசனைகளும் உருவாகும். வெளிநாட்டிலிருந்து உறவினர்களின் வருகையும் உண்டாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து உறவினர்களின் வருகையால் எதிர்பார்த்த பலனும் உண்டாகும். அவர்களால் வீட்டில் சிறு சிறு பிரச்சனைகளும் கலகங்களும் மற்றும் பேச்சுவார்த்தைகளும், அது சுப பேச்சுவார்த்தைகளாக இருக்கலாம் அல்லது பூமி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளாகவும் இருக்கலாம், பண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளாகவும் இருக்கலாம். இப்படி சில பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்பட்டு விலகும். அதனால் சற்று நிம்மதியும் உங்களுக்கு குறையும் விதமாகவே இருக்கும். எனினும் நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். வாகன சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கும் கட்டட சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று தனவிருத்தி அதிகமாகவே இருக்கும். வியாபார நிமித்தம் பயணங்களால் அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு வந்து சேரும். பெண்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். பெண்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். எனினும் உங்களுக்கு நாளைக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. வார வட்டி கடன் அல்லது மாத வட்டி கடன், குழுக்களின் கடன்கள் அல்லது வேறு விதமான கடன்கள், வியாபார கடன்கள், இதுபோன்ற பிரச்சனைகள் பெண்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தொழில் நிமித்தம் பெண்களுக்கு சற்று ஆறுதலும் உண்டாகும். திடீரென்று தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். புதிய முயற்சிகளும் கை கொடுக்கும். பெண்கள் இணைந்து செய்யும் தொழில்களால் லாபங்களும் அதிகமாகும். ஒரு சிலர் வார்த்தைகளால் அதிகமான லாபத்தை சம்பாதிப்பார்கள். ஒரு சிலர்கள் அவர்களது பேச்சாற்றல் திறமையால் எதிர்பார்த்த தன லாபம் அவங்களுக்கு உண்டாகும். அதுபோன்று சிறு சிறு வியாபாரிகளுக்கும் கல்வி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் லாபம் மிகுதியாகவே இருக்கும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் அதிகமான லாபம் உண்டாகும். எதிர்பார்த்த வெற்றியும் உண்டாகும். அரசியலில் எதிர்பார்த்த பொறுப்புகள் உங்களுக்கு வருவதற்கு சற்று தாமதப்படும். எனினும் அது நல்ல பொறுப்பாகவே இருக்கும். மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் விதமான பொறுப்புகளும் வகிப்பீர்கள். எதிர்பார்த்த உதவிகளும் நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைப்பதால் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம், உங்களது ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனியுடனும் ராகுவுடனும் புதனுடனும் இணைந்துள்ளார். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன், 8ஆம் இடத்தில் குரு, 10ஆம் இடத்தில் செவ்வாய். தொழில் ஸ்தானத்தில் தசமஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சமாகி இருப்பதால், ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரனும் இருப்பதால் தொழிலில் சற்று தடுமாற்றங்களும் சில பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. குடும்ப தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். குடும்பத்தில் அனைவரும் ஒன்றாக இணைந்து இது நாள் வரையும் தொழில் செய்து கொண்டிருந்திருப்பீர்கள். இப்போது அவரவர்கள் தனித்தனி வழியில் ஈடுபடலாம் என்று குடும்பத்தில் சில பிரச்சனைகளும் கலகங்களும் பெண்களால் வர வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்கவும். சில குடும்பத்தில் மூத்த பிள்ளைகள் வழியாக அவர்கள் ஒன்றாக இணைந்து தொழில் செய்து கொண்டிருப்பார்கள். கீழே இருக்கும் சகோதரர்களுக்கு எந்தவிதமான பலனும் இருக்காது. ஆனால் அவர்கள் திருமணத்திற்கு பின் அதுபோன்ற நிலை தொடரும் போது குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதற்காக பெண்கள் வழி சில பிரச்சனைகள் ஏற்பட்டு தனியாக குடும்பத்தை விட்டு செல்லவோ அல்லது தனியாக தொழில் தொடங்கவோ, தனியாக அவர்கள் வேறு இடத்திற்கு மாற்றி செல்லவோ அல்லது வேறு இடத்திற்கு வேலைவாய்ப்பிற்கு செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு குடும்பத்தில் உண்டாகும். உங்களால் பாதிப்புகளும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் மூத்த பிள்ளை என்றால் பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் உங்களால் சில பிரச்சனைகள் உங்களது கீழ் உள்ள உங்களது சகோதரர்களுக்கு வருவதால் நீங்கள் அதை எப்படி புத்திபூர்வமாக அதை எந்த விதத்தில் தடுக்கலாம், எப்படி செய்யலாம், எப்படி இவர்களை தக்க வைத்து கொள்ளலாம் அல்லது பிரித்து விடுவதா, பிரிந்தால்தான் நல்லதா, அவர்கள் தனியாக செய்வது நல்லதா, நம்மிடம் இணைந்து செய்வது நல்லதா என்றெல்லாம் யோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அதனால் தொழிலில் சற்று தடுமாற்றங்களும் குடும்பத்தில் சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு விலகும். பூமி சம்பந்தமாகவும் சொத்து சம்பந்தமாகவும் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு.
இன்று கணவன் மனைவியிடையே சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு விலகும். மூத்த பிள்ளைகளுக்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். கல்வி சம்பந்தமாகவும் பணச்செலவுகள் உண்டாகும். வீட்டில் விரைய செலவுகளும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சற்று சங்கடங்களை ஏற்படுத்தும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களது ராசியிலேயே சந்திரன் உள்ளதால் சற்று குழப்பங்களும் மனத்தடுமாற்றங்களும் தொழிலில் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. என்ன செய்தால் பணம் வரும், என்ன செய்யாவிட்டால் பணம் வரும் என்ற யோசனைகள் உருவாகும். அதை செய்வதா இதை செய்வதா என்ற தடுமாற்றங்களும் உங்களுக்குள் இருக்கும். தொழில் சம்பந்தமாக பயணங்கள் செல்ல நேரிடுவதால் செல்ல வேண்டுமா செய்யக்கூடாதா என்று பிறரது வாக்கை கேட்டு நடந்து கொள்ளாமல் உங்களது வாக்கையே நம்பி நீங்கள் இன்று பயணம் மேற்கொள்ளவும். பிறரது வாக்குகளில் உங்களுக்கு குழப்பம் செய்யும் விதமாகவே இருப்பதால் ஆலோசித்து அனைத்தையும் முடிவெடுக்கவும். அலுவலக பணிச்சுமை இன்று உங்களுக்கு சற்று தடுமாற்றம் உள்ளதாகவே இருக்கும். எதையாவது மறந்து வைத்து விடுவீர்கள். அதை எடுப்பதற்கு திரும்பவும் செல்ல வேண்டிய சூழல் உருவாகும். அதையெல்லாம் கவனத்தில் கொள்ளவும். இன்று கொடுக்கல் வாங்கல் சிறப்பாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய வாகனம் தொழில் நிமித்தம் வாங்குவது சம்பந்தமாக இருக்கும். புதிய வாகனம் வாங்குவதற்கான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இன்று தொழிலில் புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். கூட்டு முயற்சிகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். வியாபாரத்தில் தொழிலில் தனவரவு அதிகமாகவே இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றிகள் காண்பீர்கள். அரசியலில் எதிர்பார்த்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாகும். அது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகளும் உண்டாகும். அதை பெறுவதற்காக நீங்கள் பயணங்கள் செய்ய வேண்டிய சூழலும் உருவாகும். கல்வி சம்பந்தமாக பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். எதிர்பார்த்த வெற்றி உண்டு. தாயாருக்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். தாயார் வழி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் வந்து சேரும். தந்தையால் ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கும். தந்தையாருக்காக இன்று அதிகமாக செலவுகளும் மருத்துவ உதவிகளும் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். திடீர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டு. மனைவி வழி வரவேண்டிய சொத்து, பணம் அல்லது பிற உதவிகள் வந்து சேரும். நீண்ட காலமாக ஆசைப்பட்ட பொருள் உங்களது கைக்கு கிடைக்கும். திடீர் என்று நண்பர்களுடன் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். ஆலய பணிகள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக தேடுதல்கள் அதிகமாகவே இருக்கும். பூமி சம்பந்தமான தொழில்களில், கட்டட சம்பந்தமான தொழில்களில் இருந்து வந்த பகை, போட்டி, பொறாமைகள் விலகும். நண்பர்களுடன் இணைந்து செய்வீர்கள். தனவரவும் நன்றாகவே இருக்கும். வாகன சம்பத்து உண்டாகும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் இருந்தாலும் இன்று எதிர்பார்த்த விரய செலவுகளை விட இன்று சுப செலவுகள் உங்களுக்கு வந்து சேரும். அதுவும் செலவுதான். திடீரென்று வாகனத்துக்காக உங்களுக்கு அதிகமான செலவுகள் வரும். 4 சக்கர வாகனத்தை எதிர்பார்த்தபடி வாங்குவீர்கள். தொழில் சம்பந்தமாக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். தொழிலில் நீண்ட நாட்களாக ஏற்பட்ட கெடுபிடிகள் அகலும். ஆலய திருப்பணிகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். பயணங்களால் நீங்கள் எதிர்பார்த்த நபரின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். கலைஞர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் வாய் வார்த்தைகளையே கொண்டு காரியங்களை சிறப்பாக முடிப்பவர்களுக்கும் இன்று அனுகூலமான பலன்கள் உண்டாகும். உங்களது பேச்சாற்றல் திறமையால் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று சாதகமான பலன் உண்டாகும். சட்டத்துறையில் எதிர்பார்த்த கேஸ் வழக்குகள் யாவும் இன்று வெற்றியாகும். அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். பாராட்டுகளும் பரிசுகளும் பெறுவீர்கள். திடீரென்று தொழிலில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அயல் நாட்டு உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் ஆதாயங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். தாயாரால் ஏற்பட்ட கவலைகள் விலகும். தாயாருக்காக மருத்துவ உதவிகளும் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் மனதிற்கு ஆறுதல் அளிக்கும் விதமாகவே இருக்கும். மனைவியாலும் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு
முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். மனைவி வழி வரவேண்டிய சொத்து பணம் வந்து சேரும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் அதிகமான லாபத்தை பெறுவீர்கள். வாகன சம்பத்து உண்டு. திடீரென்று புதிய பூமி வாங்குவதற்கான யோசனையும் உங்களுக்கு உண்டாகும். தொழிலில் உங்களுக்கு தனவரவு அதிகமாகவே இருக்கும். வியாபார நிமித்தம் பயணங்களால் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். நண்பர்களுடன் இன்று இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். வீட்டில் பெரியவர்கள் நீங்கள் என்றால் பிரிந்து போன உங்களது குடும்பம் அல்லது உங்களது பிள்ளைகள் உங்களை தேடி வருவார்கள் என்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் உள்ளார். இன்று எதிர்பார்த்த விதமாகவே இன்று பூமி லாபம் உங்களுக்கு உண்டு. கால்நடைகளால் அனுகூலமான பலன்களும் உண்டு. பூமி சம்பந்தமாக இன்று லாபம் அதிகமாகவே இருக்கும். பூமி விற்பது வாங்குவது சம்பந்தமான தொழில்களில் இன்று ஈடுபடுவீர்கள். அதற்கான தனவரவும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பூமி விற்கவோ மனை வீடு விற்கவோ இது போன்ற தொழில் செய்பவர்கள் என்றால் நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். திடீரென்று அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு வரும். இதுவரை பூமி ஒன்று கூடி விற்கவில்லையே என்று நினைத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். ஒரு சிலர் தங்களது வீடு விற்கவோ அல்லது இடம் மனை விற்கவோ ரொம்ப நாளாக முயற்சி செய்தும் அது வெற்றி பெறாமல் இழுத்தடித்து கொண்டிருக்கும். அவையெல்லாம் இன்று சிறப்பான பலனை தருவதாகவே இருக்கும். இன்று ஆலய பணிகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்று சங்கடகர சதுர்த்தி என்பதால் இன்று மகா கணபதியை வழிபட்டு அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு அபிஷேகம் ஆராதனை செய்து வந்தால் நிச்சயமாக உங்களது பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் யாவும் விலகிவிடும். தொழில் சம்பந்தமாக இருந்து வந்த கெடுபிடிகள் விலகும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் உங்களுக்கு அதிகமான லாபங்கள் உண்டு. நீங்கள் காய்கறிகள் மற்றும் இது போன்ற கமிஷன் துறையில் இருப்பவர்கள் என்றால் அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். அதற்கான வாகனம் வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகளும் உண்டாகும். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு கடன் தொல்லைகள் அதிகமாகவே இருக்கும். என்ன செய்வது ஏது செய்வது என்ற குழப்பத்திலேயே இருப்பீர்கள். அதற்கான உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். திடீரென்று கணவன் வழி சொத்தோ மனைவி வழி சொத்தோ அல்லது பூர்வீகர் சம்பந்தமான சொத்தோ தர முடியாது என்று நினைத்தவர்களின் சொத்தோ உங்களுக்கு வந்து சேரும். தாயார் வழி அனுகூலமான பலன்களும் உண்டு. பெண்களுக்கு நினைத்தபடி இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். சுயமாக தொழில் செய்யும் பெண்களுக்கும் இன்று சிறப்பான நாளாக இருக்கும். வாகனம் விற்பது வாங்குவது சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் வாகன உதிரி பாகங்கள் விற்பது சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூலமான பலன்களும் மிகுந்த லாபமும் உண்டு. வெளிநாட்டிலிருந்து உறவினர் வருகை உண்டாகும். சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். ஒரு சிலருக்கு கலகங்கள் ஏற்பட வாய்ப்புகளும் உண்டு. பங்காளிகளுக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். நீங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். பிரிந்து போனவர்கள் ஒன்று கூடும் பாக்கியமும் உண்டாகும். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகமாக இருக்கும். கூட்டு முயற்சிகள் வெற்றி பெறும் என்று மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு தசமஸ்தானத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உங்களது முயற்சிகள் யாவும் இன்று வெற்றியாகவே இருக்கும். புதிய முயற்சிகள் யாவும் இன்று வெற்றியாகும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாகவே இருக்கும். கால்நடைகளால் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். கால்நடை தொழில் செய்பவர்களுக்கும் கால்நடைகளால் இன்று ஆதாயம் பெருகும். கால்நடைகளையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் இன்று ஆதாயம் மிகுதியாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். பெண்களால் இன்று ஆதாயம் மிகுதியாகும். பெண்களுக்கு இன்று சீரும் சிறப்பும் நிறைந்த நாளாக இருக்கும். பெண்கள் செய்யும் தொழிலில் இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். சிறு சிறு தொழில் செய்யும் பெண்களுக்கும் இன்று அதிகமான வருவாய் கிடைக்கும் விதமாகவே இருக்கும். வாய் வார்த்தைகளால் இன்று ஜாலம் செய்வீர்கள். பெண்கள் இன்று வாய் வார்த்தைகள் மூலம் அதிக லாபத்தை அவர்கள் செய்யும் தொழிலில் பார்ப்பார்கள். பெண்களின் பேச்சு திறமை ஆற்றலால் இன்று வியாபாரம் நன்றாகவே இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவார்கள். புதிய புதிய உத்தியை கண்டுபிடிப்பார்கள். இன்று பெண்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகவே இருக்கும்.
தொழில் நிமித்தம் இன்று உங்களுக்கு பயணங்கள் நேரிட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதனால் உங்களுக்கு லாபங்களும் உண்டாகும். கூட்டு முயற்சிகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். தனியாக தொழில் செய்ய யோசனையும் உருவாகும். நீங்கள் தனியாக செய்யும் தொழிலில் உங்களுக்கு லாபங்கள் மிகுதியாகவே இருக்கும். விவசாய விளைபொருள்களால் அதிகமான லாபம் உண்டாகும். திடீரென்று தனவரவு கூடும். நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு திடீரென்று பணவரவு அதிகமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் வந்து சேரும். திருமணம் சம்பந்தமாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். உங்களது குடும்பத்தில் உள்ள பெண் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்த பின் அவர்களது குடும்பத்தாருடன் சிறு பிரச்சனைகள் ஏற்படும். அதற்கான உங்களுக்கு அதிகமான செலவுகளும் உண்டாகும். ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். ஒரு சிலருக்கு தடைப்பட்ட காரியங்கள் யாவும் வெற்றியாகும். புதிய வாகனம் என்று நினைத்து அதற்கான முயற்சியில் ஈடுபட்டவர்களுக்கு புதிய வாகனம் தொழிலுக்காக வாங்கவோ அல்லது குடும்பத்திற்காக வாங்கவோ அல்லது பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காகவோ நீங்கள் இன்று அது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். கல்வி சம்பந்தமாக தொழில் வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு சிலர் சொந்தமாக தொழில் தொடங்க ஆசைப்படுவார்கள். அதற்கான முயற்சியில் ஈடுபடுவார்கள். அதற்கான உதவியும் கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மீனராசி அன்பர்களே, 2 நாட்களாக நீங்கள் அனுபவித்து வந்த சிரமத்திற்கு விடிவு காலம் உண்டாகும். இன்று திடீர் அதிர்ஷ்டங்களும் எதிர்பாரா விதமாக பணவரவும் உண்டாகும். இன்று மிகவும் இன்ப அதிர்ச்சி கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் தனவரவும் அதிர்ஷ்டமும் வந்து சேரும். இன்று எதிர்பார்த்த வெற்றியும் உங்களுக்கு உண்டாகும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். நினைத்த காரியம் வெற்றியாகும். எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு இன்று கிடைக்கும். இன்று குடும்பம் சம்பந்தமாக சில புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். புதிய முயற்சியில் ஈடுபடுவது மட்டுமல்லாமல் குடும்ப காரியத்திற்காக இன்று அதிகமான செலவுகளும் உங்களுக்கு வருவதால் இன்று நீங்கள் சற்றே மனதிற்கு நிம்மதியும் கிடைக்கும். விரய செலவுகளும் அதிகமாகும். விரய செலவுகளும் உண்டாகும். சுப செலவுகளும் உங்களுக்கு வந்து சேரும். தனவரவும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். தொழிலில் உங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். தொழில் நிமித்தம் பயணங்களால் நீங்கள் ஆசைப்பட்டது விதமாகவே அனைத்தும் நன்றாகவே நடக்கும். உங்களது தொழிலுக்கு உறுதியாக புதிய நண்பரின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். நாட்பட்ட காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அதனால் மனதில் நிம்மதி பிறக்கும். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். 2 நாட்களாக மனதிற்கு ஏற்பட்ட வலி மற்றும் குமுறல்கள் மாறும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் தீரும். சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கும் சீருடை அணிந்தவர்களுக்கும் இன்று சிறப்பான நாளாக இருக்கும். கல்வி சம்பந்தமாக புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். கல்விக்காக வெளிநாடு படிப்பதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். படிப்பிற்கு தகுந்தாற்போல் வேலை தேடுபவர்களுக்கு வேலையும் கிடைக்கும். பெண்களுக்கு இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். திடீர் தனவரவு உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்களும் பெண்களுக்கு வரும் வாய்ப்புகளும் உண்டு. திருமணம் கைகூடும். அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். இடமாற்றம், பதவி மாற்றம், அரசியலில் தலைமை பொறுப்பு, எதிர்பார்த்த புது முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகவும் சாதகமாகவும் அமைவதால் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். தொழிலில் தனவரவு அதிகமாகும். பணவரவும் அதிகமாகவும் மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமையும். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.